சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல F1 அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். டாப் கன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் ஜோசப் கொசங்கி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய இயக்கத்துல பிராட் பிட் நடிப்புல மிகப்பெரிய பொருட்செலவுல வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்களுடைய மத்தியில அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாயகன் பிராட் பிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கலக்குன்னு கலக்கிய ஒரு ரேசரா இருக்காரு. பிரசண்டா வந்து பாத்தீங்கன்னா பண தேவைக்காக ஒரு சில ரேஸ் மட்டும் தான் ஓட்டுறாரு. காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு வயசாயிடுச்சு. அந்த சூழ்நிலையில தான் அவருடைய நண்பர் ரூபன் வந்து பாத்தீங்கன்னா F1 ரேஸ் ஓட்டுறதுக்காக கூப்பிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா ரூபனுடைய அஃபெக்ஸ் நிறுவனம் தொடர் தோல்வியால மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். சோ அந்த நேரத்துல வயசான பிராட் பிட் அந்த ரேஸ் ஓட்ட போறாரு. ஆல்ரெடி அந்த டீம்ல இருக்கக்கூடிய இளம் வீரர் ஜோஷுவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த ரேஸ் ஓட்ட போறாங்க. எப்படியாவது இந்த ரேஸ ஒரு கேம்பிளிங் மாதிரி விளையாடி எப்படியாவது இந்த ரேஸ்ல ஜெயிச்சு தன்னை நண்பனுக்காக அந்த அபெக்ஸ் நிறுவனத்தை காப்பாத்த போராடுறாரு பிராட் பிட். அந்த சூழ்நிலையில நம்ம ஜோஷுவா இருக்கார் இல்லையா, இவரு பிராட் பிட் பேச்சை கேட்காம அவர் செய்யற ஒரு தவறுனால அவருடைய கார் மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டுக்குள்ள ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் பிராட் பிட் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. இதை தொடர்ந்து அந்த அபெக்ஸ் நிறுவனம் என்ன ஆச்சு, பிராட் பிட் சொன்ன மாதிரி அந்த ரேஸ்ல ஜெயிச்சு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா படத்தினுடைய நாயகன் பிராட் பிட் ஒரு ரேசரா நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதாவது ஒரு ரேஸுக்கு முன்னாடி அவர் திமிரா பேசுற அந்த விஷயமா இருக்கட்டும், தனக்கு தோன்றது எல்லாம் செய்யற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஸ்டைலான ஒரு ஷ்வாகான ஒரு ரேசரா அவ்வளவு அழகா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அதே போல இந்த ஃபார்முலா 1 இந்த ரேஸ் எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குமோ அந்த அளவுக்கு துல்லியமாகவும் விறுவிறுப்பாகவும் இந்த F1 ரேஸ வந்து பாத்தீங்கன்னா படம் முடிச்சிருக்காங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே போல இந்த படத்துல பிராட் பிட் என்ட்ரி வந்ததுக்கு பிறகு இளம் வீரர் ஜோஷுவா காட்டுற அந்த ஈகோவா ஆகட்டும், அதே போல பிராட் பிட்டை பத்தி தெரிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரேஸ ஓட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே தாறுமாறு வெறித்தனமா இருந்துச்சு மொத்தத்துல. அதே போல பிராட் பிட் அவருடைய நண்பன் ரூபன், அதாவது எந்த சூழ்நிலையிலும் அவர் கூடவே இருக்கிறாரு. அது கவனத்தை இருக்கக்கூடிய வகையில இருந்துச்சு. தோல்வியானாலும் வெற்றியானாலும் எல்லா நெருக்கடி காலகட்டங்கள்ல ஒரு நண்பனா கூட இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரேஸ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் ஒரு அறுசுவை விருந்து அப்படின்னே சொல்லலாம். ரேஸ பத்தி தெரியாதவங்களுக்கு என்னதான் படம் விறுவிறுப்பா போனாலும் என்னடா வசனமே புரியல, மேட்ச் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். டெக்னிக்கலா இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்கு. கிளைமேக்ஸ்ல அந்த ரேஸ் சீனை பார்க்கும்போது அந்த ரேஸ்ல போற அந்த காருக்குள்ளேயே உட்காந்துக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், அதாவது சீட் எட்ஜ்ல உட்கார அளவுக்கு அந்த அளவுக்கு விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தினுடைய திரைக்கதையை. குறிப்பா அந்த காருடைய சவுண்டு, அந்த ரேஸ் கார்களுடைய அந்த ஒளிப்பதிவு, பின்னணி இசை எல்லாமே தாறுமாறா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த F1 திரைப்படம் ரேஸ் ரசிகர்களுக்கு ஒரு அறுசுவை விருந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்கிற ரேட்டிங் 5 to 3.5. அடுத்த வசனத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.